குட் மார்னிங். எல்லோரும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். போடுற வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ்லாம் கரெக்டாக எழுதி சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற லெசன் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். திசுக்களின் அமைப்பு முறைகள் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அனைத்து உயிர்களும் செல்களால் ஆனவை. செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். உயிரின் அடிப்படை செயல் அலகு பார்த்திங்கன்னா செல் இல்லையா. இப்போ நம்ம ஜென்ரலாக ஆர்கானிசத்தை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, புரோட்டோசோவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய வாழ்நாள் செயல்முறைகள் அனைத்துமே அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே நிகழ்ந்து முடிஞ்சிருது. ஆனால் மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்தில் அப்படி கிடையாது. Multicellular organisms like higher plants and animals are composed of millions of different types of cells that are grouped into different level of organization. அதாவது மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்களால் நிகழ்த்தப்படுது. செல்கள் அவைகள் மேற்கொள்ளும் செயல்முறைகளுக்கேற்ப பல்வேறு வகைப்படுகின்றன. எக்ஸாம்பிள் epithelial cell, gland cells, nerve cells, blood cells, etc. இப்போ டிஷ்யூனா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். டிஷ்யூ அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன்ட் அண்ட் டிசைன்ட் டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அ டிஷ்யூ. அதாவது ஒத்த அமைப்புடைய செல்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வதற்கான திசுக்களை உருவாக்குது. அதுதான் நம்ம டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். 2 or 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஒன்றிணைந்து தான் ஆர்கனை உருவாக்குது. அதாவது ஒரே செயலை செய்யக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றிணைந்து ஆர்கன் சிஸ்டம் உருவாக்கப்படுது. இப்போது ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் செயல்படுது. இப்போது மனிதனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 ஆர்கன் சிஸ்டம் செயல்படுது. ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அனைத்தும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆர்கன் சிஸ்டம் தன்னுடைய ஃபங்க்ஷனை சரியாக ப்ராப்பராக பண்ணலைனாலும் அந்த ஹோல் ஆர்கானிசமும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட்ன்றது ஒரு ஆர்கன், ஸ்டெம்ன்றது ஒரு ஆர்கன், லீவ்ஸ்ன்றது ஒரு ஆர்கன். இப்போ அதில் ஸ்டெம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா சைலம், ஃப்ளோயம் அப்படின்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல் அனிமல்ஸ்லேயும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. லிவர், லங்ஸ், கிட்னி, ஹார்ட், ஸ்டொமக் எக்ஸெட்ரா. இப்போ ஸ்டொமக் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா எபிதீலியல் செல், கிளாண்ட் செல், மசில் செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஸ்டொமக் அப்படின்ற ஆர்கன் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சாப்டரில் நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட் டிஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரடக்டிவ் டிஷ்யூஸ். அதாவது உடற்செல்கள் மற்றும் இனப்பெருக்கல் செல்கள் அந்த பிளான்ட்ஸில் இருக்குது. இன் ஜென்ரலி plant tissues are classified into 2 types: meristems or meristematic tissue and permanent tissue. இப்போ நம்ம meristematic tissues பற்றி பார்ப்போம். The term meristem is derived from the Greek word meristos, which means divisible or having cell division activity. அதாவது மெரிஸ்டோஸ்ன்றது Greek word. இதனோட மீனிங் என்ன அப்படின்னா தொடர்ந்து செல் பகுப்பு அடைதல். அதாவது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் கண்டினியூஸாக என்ன ஆகுது, செல் டிவிஷன் ஆக்டிவிட்டியை செஞ்சிட்ருக்கு. அதுதான் நம்ம மெரிஸ்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா இம்மெச்சூர் செல்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த செல்கள் கண்டினியூஸாக செல் டிவிஷன் செஞ்சுட்டே இருக்கிறதால அந்த செல்கள் முதிர்ச்சி அடையாத செல்கள், அதாவது இம்மெச்சூர் செல்ஸாக இருக்குது. இப்போது பிளான்ஸில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து க்ரோத் எங்கெல்லாம் நிகழ்தோ அந்த இடத்துலலாம் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஷூட்டோட அந்த டிப்பில், ரூட்டோட அந்த டிப்பில், இந்த ரூட்டோட அந்த டிப்பில், அப்புறம் புதிய இலைகள் தோன்றக்கூடிய அந்த இடப்பகுதிகளெல்லாம் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ காணப்படுது. இப்போ இந்த பிளான்ட்டில் பாருங்கள், இந்த ஷூட்டோட இந்த டிப்பில், இந்த ரூட்டோட இந்த டிப்லலாம் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ காணப்படுது. நெக்ஸ்ட் நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தே ஆர் லிவிங் செல்ஸ்.
அது என்ன லிவிங் செல்ஸ்? அப்போ டெட் செல்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ். இப்போ பிளான்ஸில் டெட் செல்ஸும் இருக்குது. இப்போ மெச்சூர்டு ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ஸில் வந்து டெட் செல்ஸ். இப்போ அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெயில், ஹேர் இங்கெல்லாம் காணக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ். ஸோ அதனால தான் இங்கே இவங்க லிவிங் செல்ஸ் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா லிவிங் செல்ஸ். இதனுடைய செல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஓவல், பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய இந்த செல்லோட செல் வால் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பிளான்ட் செல்லில் என்ன இருக்கும்? செல் வால் இருக்கும். அனிமல் செல்லில் செல் வால் இருக்காது. இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய அந்த செல்களில் இந்த செல் வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதுக்குள்ளே அடர்ந்த சைட்டோபிளாசமும் பெரிய நியூக்ளியஸும் காணப்படும். அப்புறம் அதுக்குள்ளே சிறிய சிறிய காற்று குமிழ்கள், அதாவது வேக்யூல்ஸ் வந்து காணப்படும். இந்த செல்கள் வந்து மைட்டோட்டிக் செல் டிவிஷனை நிகழ்த்துது. அதாவது செல் டிவிஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மைட்டோசிஸ் அண்ட் அனதர் ஒன் மியோசிஸ். மைட்டோசிஸ் வந்து உடற்செல்கள்லையும், மியோசிஸ் வந்து ரீப்ரடக்டிவ் செல்கள்லையும் நிகழுது. இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து மைட்டோட்டிக் செல் டிவிஷனை நிகழ்த்துது. They do not store food materials. அதாவது இந்த செல்கள் வந்து எந்த ஒரு ஃபுட் மெட்டீரியலையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது. These are the characteristic features of meristematic tissues. Next, types of meristem based on position. அதாவது அந்த மெரிஸ்டம் வந்து அமைஞ்சிருக்க அந்த அமைவிடத்தை வச்சு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம். இந்த எபிக்கல் மெரிஸ்டம் அந்த ரூட் ஷூட்டோட அந்த க்ரோயிங் பாயிண்டில் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஷூட்டோட அந்த க்ரோயிங் பாயிண்ட், இந்த ரூட்டோட அந்த க்ரோயிங் பாயிண்ட், எபிக்கல் மெரிஸ்டம் வந்து இந்த ஷூட்டோட அந்த அந்த பாயிண்டில், அந்த ரூட்டோட அந்த க்ரோயிங் பாயிண்ட்லலாம் காணப்படுது. இதனால் அதனுடைய அந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்கேலரி மெரிஸ்டம். இப்போது இந்த பிளான்ட்டோட அந்த ஷூட்டில் பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ், இந்த கணுக்கள் இருக்கும். இப்போ இது ஒரு நோட், இது ஒரு நோட். இந்த 2 நோட்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை தான் நம்ம இன்டர் நோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்கே காணப்படும் அப்படின்னா அந்த இன்டர் நோடோட அந்த பேஸில், அதாவது பேஸ் ஆஃப் த அந்த இன்டர் நோட்டில் தான் இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் காணப்படுது. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேட்ரல் மெரிஸ்டம். இந்த லேட்ரல் மெரிஸ்டம் அந்த ஷூட்டை இல்லை அந்த ரூட்டோட இந்த திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது இந்த ஷூட் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த பெருசாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த லேட்ரல் மெரிஸ்டம் தான். ஜென்ரலாக மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செல் டிவிஷன் ஆக்டிவிட்டியை தொடர்ந்து நிகழ்த்தி அந்த பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிளான்ட்டோட ப்ரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத்துக்கு வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி காமிச்சிருங்க. டெஸ்ட்டுக்கும் நீங்கள் இந்த கொஷினை படித்து எழுதி காமிச்சிருங்க. தேங்க்யூ.